கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் ஆனந்தமாய் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் ஆனந்தமாய் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினோ மகிழ்வோரோ காலத்திலோ மருவி உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மகிமையின் பிதாவே, உடைய வேத புஸ்தகத்துள்ள மகிமையான காரியங்களை நாங்கள் பார்க்கவும் அனுபவிக்கவும் எங்கள் மனக்கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரகாசமாய் திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரையும் மூடுவதாக. பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலிருந்து ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். கேட்டாதான் கிடைக்கும் சொல்லி அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிற உலகத்தில் கேளு கேளு கேளுன்னு சொல்லியே அழுது கேளு, விசுவாசத்தோடு கேளு, ஒன்றுக்கு ஒன்று கையை பிடிச்சு கேளு, காத்திருந்து கேள் அப்படின்னு சொல்லி கேட்கவே வைத்துவிட்ட பிள்ளைகளாகவே வைத்துவிட்ட யாசிக்கிற கூட்டமாகவே வைத்துவிட்ட கிறிஸ்தவ உலகத்திலே நாம் கேளாமலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், நன்மைகளை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளராதவனுக்கு இன்னும் பிள்ளைகளாக கூட மாறாதவர்களுக்கு அப்படியே யாசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், பெக்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், பெக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் தேவ சமூகத்திலே அவருக்கு ஈக்குவலாக கிறிஸ்துவின் தலைவரையும் கிறிஸ்துவனுடைய பூரண வளர்ச்சிக்கு, அதான் மலையாளத்தில் சொல்லுவோம், கிறிஸ்துவின் தலையோളം வளர்ந்தவர் யாசிക്കേണ്ട ആവശ്യമില്ല. കർത്താവ് തന്നെ യാചിക്കാതെ അപേക്ഷിക്കാതെ തന്നെ കർത്താവ് അവർക്ക് സകല നന്മകളെയും നൽകുന്ന ദൈവമാണ്. அப்ப நம்ம சைடை கரெக்ட் பண்ணிட்டோம்னா, நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடிட்டோம்னா, நாம் அவரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா, அதற்கப்புறம் ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நடந்த ஆசீர்வாதங்கள் கேட்டு வந்ததை விட கேளாமல் வந்தவைகள் தான் ஏராளம். அல்லேலூயா. இன்றைக்கும் அதுபோல ஒரு தலைப்பிலே நாம் 2 காரியங்களை பார்க்க போகிறோம். போன தடவை பார்த்தோம், கேளாத ஆமென் நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். இன்றைக்கு தேடாத உயர்வையும் நமக்கு தருகிற தேவன் அவர். தேடாத உயர்வும் உன்னை தேடி வரும்.
இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாருமே உயரப்போகணும், உயரப்போகணும், உயர்ச்சிலைக்கு போகணும், உயரப்போகணும். படிப்புல உயரணும், வேலையில உயரணும், ப்ரொமோஷன்ல உயரணும், வருமானத்துல உயரணும், மற்றவனை விட உயரணும், அவனை விட உயரணும், ஊழியத்திலே ஆனாலும் அவங்கள விட உயரணும். எல்லாவற்றிலும் நமக்கு உயரணும், நம்ம கீழே இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு இல்லையா? நம்ம உயரத்தில் தான் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் நேச்சுராவே இருதயத்தில் அது கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் மற்றவங்களை விட உயரணும். படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டால் நானும் படிப்பில் மற்றவங்களை விட உயரணும். பிசினஸில் இருக்கவனை பாருங்க, நான் அவனை விட உயரணும். வேலையில் ஆஃபீஸில் அங்கங்கே இருக்கிறவங்கள பாருங்க, எனக்கு அவங்கள விட ப்ரொமோஷன் வரணும், நான் அவர்களை விட வரணும். இப்படித்தான் மனிதன் உயர்ச்சிக்காகவே உயர்வுக்காகவே போராடி கொண்டிருக்கிறான். அதே தான் ஜெபத்திலே நிறைய ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் பிள்ளைக்கு உயர்வு வேணாண்டவரே, என் பிள்ளைக்கு ஜோலியில் வேணும், எங்களுக்கு பிசினஸில் உயர்வு, இதைத்தான் சொல்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஊழியக்காரங்க. அதேவது பிச்சைக்காரர்களாகவே வைத்து விட்டேமே ஒழிய தேவனுக்கு சமமாய் வளர்ந்த பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு இன்னைக்கு யாரும் இல்லை. ஏன்னா எல்லாரும் வளர்ந்தவங்களா மாறிட்டாங்கன்னா சிலருக்கு ஊழியம் வருமானம் இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு எப்பவுமே 24 மணி நேரமும் 7 நாளாக ஜனங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அங்கேருந்து தான் அற்புதம் நடந்ததுன்னு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கணும், அங்கே காணிக்கையை அனுப்பிக்கிட்டு இருக்கணும், அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற நிலைமைக்கு தான் நீங்கள் நிறைய ஊழியக்காரங்க மக்களை வச்சிருக்கிறாங்க. நாமோ மனுஷனை டிபெண்ட் பண்ணுகிறவர்களாய் சார்ந்து இருக்கிறவர்களாய் அல்லாதபடி தேவனையே டிபெண்ட் பண்ண இருக்கணும், தேவனையே சாரி இருக்கணும், தேவனையே சார்ந்து இருக்கணும். அப்படியும் நாம் வாழ முடியும். ஏன்னா பைபிள்ல 199 பேரை கர்த்தர் கேட்காம தான் ஆசீர்வதித்து இருக்கிறார், கேளாம தான் உயர்வை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கேளாத நன்மைகளை கொடுப்பதற்கு என்ன செய்யணும்னு கடந்த நாட்கள் 2 காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். சாலமோனை குறித்தும் யோசேப்பை குறித்தும். யோசேப்பு ஒரு நாள் என்னை எகிப்தில் நீர் பிரைம் மினிஸ்டர் ஆக்கும், கவர்னர் ஆக்கும், உயர்ந்த பதவிக்கு வைன்னு ஜெபிக்கல. ஆனா தேவன் விரும்பின சுபாவம் அவனுக்குள் இருந்தபோது அவரை தேவன் ஆமென் எகிப்திலே உயர்த்தி வைத்து ஜனங்களுக்கு இரட்சகனாக தேவன் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனும் என்னத்தை கேட்டாரு? ஐஸ்வர்யத்தையும் கேட்கல, தீர்க்க ஐசியம் கேட்கல, ஞானமுள்ள இருதயத்தை தாரும்னு கேட்டபோது கேளாத, யாசிக்காத, அபேட்சிக்காத ஆமென் ஐஸ்வர்யத்தையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார்னு, நான் தருவேன் சொன்னார்னு சொல்லி தந்தும் செய்தார்னு சொல்லி பார்த்தோம். ஆனா ஏன் கொடுக்கிறார்? அதாவது சிலருக்கு நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்னமே அவருக்கு பிரியமான சுபாவம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மை தேடி ஐஸ்வர்யமும் உயர்வும் கடந்து வரும். ஆனா அதை கொடுக்கிறதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் நாம் அவருக்காக எப்படி செயல்படணும், பிரவர்த்திக்கணும் என்பதையும் அவர் மனசுல வச்சிருக்கிறார். என்ன கொடுத்தாலும் தேவன் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பார். சும்மா நீங்க மாத்திரம் அனுபவிப்பதற்கு கொடுக்க மாட்டார். ஆபிரகாமை உயர்த்தினதற்கு காரணம் அவன் மாத்திரம் அனுபவிப்பதற்கு அல்ல. கர்த்தர் சொன்னார், உனக்குள் பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும், சந்ததிக்குள்ள. அது போலதான் இயேசு கிறிஸ்து அவர் சந்ததியிலே வெளிப்பட்டார். சாலமோனுக்கு கொடுத்தார்னா ஆலயத்தை கட்ட வைத்து இந்த தேவனுடைய நாமத்தை உலகம் முழுவதும் மகிமைப்படுத்தும்படி கொடுத்தார். அவரோ அவன் தன் மேட்டிமையிலே, தன் அலங்காரத்திலே, தன் ஐஸ்வர்யத்திலே அழிந்து போனான். பெண்களுக்கு பின்னாலே சுற்றி 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 பெண்ணாலும் கிட்டின ஐஸ்வர்யத்தாலும் நாசமாய் போனார் என்று பார்த்தோம். யோசேப்பை தேவன் உயர்த்தினார். இவனை நான் உயர்த்தினால் இவனின் ஜனங்களை, வருங்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பான், பாதுகாப்பான், அவர்கள் பலுகி பெருகுவதற்கு இவன் காரணமாய் தீருவான் என்று நம்பினார். அது போலவே யோசேப்பை 70 பேராய் எகிப்திற்கு வந்தவர்களை 6 லட்சம் புருஷர்களாய் உயரும் அளவுக்கு, பெருகும் அளவுக்கு யோசேப்பு தேவனுக்காய் பயன்பட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தர் உயர்த்தின பிற்பாடும் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், இல்லைன்னா ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கிறார், ஒரு பதவிக்கு நம்மளை கொண்டு வர்றார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகள் வருது, ஒரு ப்ரொமோஷன் வருது, ஒரு ஐஸ்வர்யம் வருது, பிசினஸ் பெருகுது, ஏதோ ஒன்று வருதுன்னா
நீ மாத்திரம் அனுபவிச்சுட்டு சும்மா எங்கேயோ டிவியில போய் நின்று எவங்கிட்டே நின்று சாட்சி சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற மகனாய் மகளாய் காணப்பட வேண்டும். அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. ஒன்னையும் சும்மா கொடுக்கறது இல்லை, ஒரு பர்பஸோட தான் கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டினால் அதுல கண்டிப்பா பலனை எதிர்பார்ப்பார். ஒரு அத்திமரத்தை நட்டா கண்டிப்பா அதுல பலன் என்ன செய்வார்? எதிர்பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். 5 தாலந்தை கொடுத்தால் அந்த தாலந்தை நீ 10ஆக்க மாற்றணும், அது கர்த்தருடைய நாமத்திற்கு அதை பயன்படுத்தணும் என்று எதிர்பார்ப்பார். அதுல சுயநலமா இருக்கும் பொழுது அவர்கள் பின்மாற்றத்துல போய் அழிஞ்சு காணிக்கையை மாத்திரம் கொடுத்துட்டு சாட்சியை சொல்லிட்டு காணிக்கையை கொடுத்துட்டு அழிந்து போய் விடுகிறார்கள். நாமோ கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற காலம் வரைக்கும் கர்த்தருக்காக பயன்பட்டுக்கிட்டே இருக்கணும். திரும்பவும் சொல்றேன், நம்ம கையில எது வந்தாலும் தேவன் அவருடைய ராஜ்யத்திற்காக எதையோ ஒன்றை எதிர்பார்ப்பார். உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு உயர்த்தணும். எதுக்கு? அவன் மாத்திரம் நல்லா இருக்கிறதுக்கு இல்லை. நீங்க ஒரு பெரிய வீடை கட்டணும், ஒரு பிசினஸ்மேனா மாறணும், இல்லைன்னா ஒரு ஸ்டாஃப் ஆகணும்னா எதுக்கு? நீங்க மாத்திரம் இல்லை. அதை மாத்திரம் செய்யும் போது செல்ஃபிஷா சுயநலவாதிகளா இருக்கும் பொழுதுதான் ஐஸ்வர்யவான்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நரகத்திற்கு போகிறார்கள். அங்க ஒரு ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு போனதற்கு காரணம், லாசர் ஐஸ்வர்யவான் அந்த ஐஸ்வர்ய சம்பன் தனவான் தனியின் சரித்திரத்தில் என்ன சொல்லி இருக்கு? நீ விபச்சாரம் பண்ண, வேசித்தனம் பண்ண அப்படின்லாம் சொல்லல. நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் நன்மைகளை நீ அனுபவித்தாய். உன் நன்மையினால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலை, ஒரு ஏழைக்கு நீ உதவி செய்யல, பசியா இருந்தவனுடைய பசியை நீ போக்கல, வஸ்திரம் இல்லாத இருந்தவனுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கல, வியாதியா இருந்தவனுடைய வியாதிக்கு நீ ஒன்றும் செய்யல. உன் வாசப்படியில தான் அவன் கிடந்தார். அந்த லாசர் வாசப்படியில தான் அவர் வியாதியா கிடந்தார், பற்களால் நிறைஞ்சிருந்தார், வஸ்திரம் இல்லாத இருந்தார், ஆகாரம் இல்லாத இருந்தார். நீ ஒன்றும் செய்யல. ஆகையினால நீ அங்க நன்மை அனுபவிச்ச, இப்ப நரகத்துக்கு போடான்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்குது, ஒரு ஜீவன் கிடைக்குது, ஒரு அற்புதம் நடக்குதுன்னா 5 நிமிஷம் சாட்சி சொல்லிட்டு ஏதோ அந்த அவங்கள ஜெபித்தவங்களை மேன்மைப்படுத்திட்டு போயிடுற. இவர் ஜெபித்தாரா, இவர் தான் ஜெபித்தார், அதனால கிடைச்சது, அந்த அங்கிள் ஜெபித்தார், அண்ணன் ஜெபித்தார், மாமா ஜெபித்தார். இது என்ன கிறுக்குத்தனம்னு தெரியல, பைத்தியக்கார மினிஸ்ட்ரிகளாக போய் கொண்டு இருக்கிறது. என் ஆண்டவர் எல்லா சாட்சியும் போய் பக்கத்து வீட்டில் சொல்லும் பாரு, தெரு தெருவா போய் சொல்லும் பாரு. நீ ஏன் கூட வந்து சொல்லுன்னு ஒருத்தனையும் ஒருத்தையும் அவர் கூட்டிட்டு போனதே கிடையாது. ஆனால் இவங்க இன்னைக்கு நமக்கு தலைகீழ நடக்கிறத பார்க்கிறோம். எங்ககிட்ட வந்து சொல்லுங்க, நீங்க எழுதி தெரிவிங்க, நாங்க வீட்டுக்கே வந்து டிவி எடுத்துடுறோம், நாங்க வந்து போட்டு விட்டுறோம். ஏன்னா இதுல இவர்களுக்கு ஒரு வருமானமும் உண்டு, ஒரு நோக்கமும் உண்டு. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும்னா அந்த மகிமையை இவங்க எடுத்துக்கிட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அது போலதான் எஸ்தரை உயர்த்தின போதும் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவள் என்ன செய்யணுமா? யூதர்களுக்கு அழிவு வந்த போது ஆமான் மூலமாக அவள் திறப்பில் நின்று அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருந்தார். இன்னைக்கு ஒரு மனிதனை பாருங்க, அவர் அந்த ப்ரொமோஷனுக்கே போகலைங்க. எடுத்து படிங்க, நம்ம ஒரு 2 பேர் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாளை 1 சாமுவேல் 9 நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் அபிஷேகம் பண்ண கடவாய். നാളെ ഇന്നേരത്ത് ബെന്യാമിൻ ദേശക്കാരനായ ഒരാളെ ഞാൻ നിന്റെ അടുക്കൽ അയക്കും. എന്റെ ജനമായ ഇസ്രായേലിനെ ഭരിക്കേണ്ടതിന് നീ അവനെ അഭിഷേകം ചെയ്യണം. போதும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைக்கு. சவுல்னு ஒரு வாலிபன் இருக்கிறார். யாருங்க இவருங்க? சவுல். சவுல் ஒரு நாளும் எனக்கு ராஜ பதவி வேணும், நான் இஸ்ரவேல்ல ஆளணும்னு பிரார்த்திச்சதே கிடையாது. தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு மனிதனை தேடி கொண்டிருந்தார். நல்ல கவனிங்க, உங்களை தேடி உயர்வு வரும். இருக்கிற சகோதரர்கள் நல்லா படிச்சுக்கிங்க. ஆமென். உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும், உங்களை தேடி ப்ரமோஷன் வரும். ஆனால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ தேவனுக்காய் செயல்பட வேண்டும். என்ன செய்யணும்? தேவனுக்காய், தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். இங்க சவுல் என்கிற ஒரு வாலிபன், அவர் தேடி போனது கழுதையத்தான் தேடி போனார். அவங்க அப்பாவனுடைய கழுதை என்ன செய்ததுன்னா
காணாமல் போயிற்று. அவங்க அப்பாவுடைய கழுதைகள் என்ன செய்தது? காணாமல் போயிற்று. கழுதைக்கு பின்னால் கழுதையை தேடி போனவரை கர்த்தருடைய ராஜ பதவி தேடி வந்தது. என்ன காரணம்? ஆனா இவர் பிற்காலத்தில் ஒரே வரியில சொல்ல போனா, கொடுத்ததற்கு தகுந்த மாதிரி தேவனுக்கு பிரயோஜனப்படல. அதனால அந்த அடுத்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு அந்த பதவி தேடி வந்தது. தாவீது ஒரு நாளும் நீர் என்ன ராஜாவாக்கணும்னு அவர் ஜெபிச்சதே கிடையாது. தாவீது என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அவர் பேரெடுக்க ஆரம்பித்த போது தேவன் அவரை உயர்த்தினார். எல்லாரும் நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் ஜெபம் பண்ணார், எனக்கு ப்ரமோஷன் வந்தது. இவர் ஜெபம் பண்ணார், ப்ரமோஷன் வந்ததுன்னா நீ இன்னும் பிச்சைக்கார கூட்டத்தில் இருக்க. அவன் ஜெபம் பண்ணா எனக்கு விடுதலை வந்து, இந்த மாமா ஜெபம் பண்ணார், இந்த அங்கிள் ஜெபம் பண்ணார், இந்த அண்ணன் ஜெபம் பண்ணாரு. என்னது இது கூத்துன்னு தெரியல. கர்த்தர் அந்த அளவுக்கு வந்து உன்னை நம்ம ரொம்ப கொடூரமா இருந்து யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி தான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு இல்லை. நம்ம இருதயத்தில் என்ன வேணும்னு பாருங்க. இப்போ பைபிள்ல 2-3 வசனம் உண்டு. யாரை கர்த்தர் உயர்த்துவார்? லூக்கா 14:11 சொல்லியிருக்கு, தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனவனும் உயர்த்தப்படுவான். 1 பேதுரு 5:6 சொல்லியிருக்கு, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்க. இது எல்லாம் கண்டிஷன். ஒருவன் உயர்த்தப்படுவதற்கு அவன் தாழ்மையா இருக்கணும். ஒருவன் உயர்த்தப்படுவதற்கு அவன் கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கணும். அதைத்தான் இப்ப இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தாழ்மையா இருப்பதுன்னா என்ன, அடங்கி இருப்பதுன்னா என்ன? இப்ப சவுலனுடைய வாழ்க்கையில ஏன் இந்த ப்ரொமோஷன் அவரை தேடி வந்தது? ராஜ பதவி ஏன் அவரை தேடி வந்து? இஸ்ரவேல் தேசத்திற்கு அவர் ஒண்ணும் இல்லை. ஒரு சைடு கழுதையை தேடி போனாரு, இன்னொரு சைடு அவர் வந்து வயக்காலுக்கு போய் மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். அவருக்கு வேலை என்னன்னா மாட்டுக்கு பின்னால போயிட்டு வர்றது தான். வயலுக்கு, அவங்க அப்பா வயலுக்கு மாட்டுக்கு முன்னால நீங்க போயிட்டு வர்றது தான் அவருடைய வேலையா இருந்துச்சு. நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 11:6 அவர் எங்க போயிட்டு வர்றாரு? 5 இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்தார். வரும்போதுதான் ஒரு காரியத்தை கேட்கிறார். அப்ப மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனையும் கழுதையை தேடி போனவனையும் கர்த்தருடைய பதவி தேடி வந்தது. நீங்களும் பெரிய படிப்பாளியை தேடி கர்த்தர் தேடி வரல. படிப்பறிவே இல்லாம மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்களையும், கழுதையை தேடி போய் கொண்டிருந்தவர்களையும், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களை, அத்திப்பழம் பொறுக்கி கொண்டிருந்தவர்களை, மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களையும் கர்த்தர் உயர்த்த முடியுமானால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்த முடியும். அல்லேலூயா. ஏதோ பெரிய டாக்டருக்கு படித்தா தான் உயர முடியும், இன்ஜினியருக்கு படித்தா தான் உயர முடியும், ஐஏஎஸ்க்கு போனால் தான் உயர முடியும். கர்த்தர் எவனையும் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறவர், அவனை பூமியின் அதிபதிகளோடு ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவன். ஆனால் ஒண்ணு அவர் உயர்த்தணும் அப்படின்னா அவருக்கு முன்பதாக எப்படி நடந்து கொள்ளணும்? எப்பொழுது சவுலை தேடி பதவி வந்தது? எப்போளான இது ராஜ பதவி சவுலு தேடி வந்தது? நம்ம ஒண்ணு பார்க்கலாம். முதல்ல சவுலுக்கு இருந்த ஒரு சுபாவம், அதை நான் ஏற்கனவே அதை வந்து வசனத்துல புதிய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறார். கர்த்தர் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி, அடங்கி இருக்கிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி. அப்படின்னா நடைமுறையில நம்ம எப்படி தாழ்மையா இருப்பது, அடங்கி இருப்பது, கர்த்தர் விரும்புகிறபடி இருந்தால் எப்ப நம்மளை தேடி ப்ரமோஷன் வரும்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, 1 சாமுவேல் 9 பிரைஸ் அல்லாஹ், சவுலை பற்றி ஒரு காரியம் சொல்லி இருக்கு 2ஆம் வசனத்துல. 1 சாமுவேல் 9:2 அந்த அவங்க அப்பா பேர் வந்து கீஸ், அதை விட்டுருங்க. அவனுக்கு சவுல் என்னும் பேர் உள்ள சௌந்தரியமான வாலிபனாகி ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரையில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவானும் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவன்மாய் இருந்தான். അവന് ശൗൽ എന്ന പേരോട് യവനവും കോമളത്വമുള്ള ഒരു മകൻ ഉണ്ടായിരുന്നു. ഇസ്രയേൽ മക്കളിൽ അവനേക്കാൾ കോമളനായ പുരുഷനില്ലായിരുന്നു. അവൻ എല്ലാരേക്കാളും തോൾ മുതൽ പൊക്കമേറിയവനായിരുന്നു. ആമേൻ. நல்ல கவனிங்க, இவர் யாருங்க? இஸ்ரவேல் நாட்டின் அழகு போட்டியில ஜெயிச்சவர். இவரை போற கோமளன், அதான் பியூட்டிஃபுல் பர்சன்.
நம்ம இந்த மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு ஆம்பளைகள் வைக்கிற மாதிரி மிஸ்டருக்கு வச்சிருந்தா அந்த நாளில் யார் தான் தெரிந்தெடுக்கப்பட்டிருப்பான்? சவுல் தான். இந்த அளவுக்கு அந்த அந்த இஸ்ரவேல் நாட்டிலேயே அவர் ஒரு பியூட்டிஃபுல் வாலிபன், நல்ல ஒரு அழகான வாலிபன்ங்க. வாலிபனாய் இருக்கிறான், அழகுள்ளவனாய் நல்ல சௌந்தரியம் உள்ளவனாய் இருக்கிறான். அந்த தேசத்திலேயே அத்தனை கோடி ஜனங்களுக்குள்ள இவர் தான் எல்லாரை விட உயரமானவர். இப்படி பல கேரக்டர் இருந்தாலும் மாத்திரமல்ல, அவங்க அப்பா ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஒரு மகா பெரிய பராக்கிரமசாலி, நிறைய ப்ராப்பர்ட்டி உள்ளவர், நல்ல ஐஸ்வர்ய சம்பன்னர். இப்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. அவன் பேக்ரவுண்டு தரவாடுன்னு வர இல்லை. நான் கூட தரவாடு அத்தனை வலியதான, இத்தனை ஏக்கர் உண்டு, அத்தனை ஏக்கர், 50 ஏக்கர் உண்டு, 100 ஏக்கர் உண்டு. எங்க அப்பா அப்பச்சனாங்கன்னு அம்மச்சிங்கன்னு எனக்கு பறையுன்னு நம்ம கேட்டுட்டோம்ல. அதுபோல நம்ம சொல்லுவோம்னா எங்க பாரம்பரிய சொத்து அவருக்கு உண்டு. அவங்க அப்பா அந்த ஏரியாவிலே பெரிய பராக்கிரமசாலி. மாத்திரமல்ல பெரிய, அதாவது நிறைய கழுதைகள் இருக்குனால, போக்குவரத்துக்கு நிறைய கழுதை இருக்குன்னா 4 வீலர் நிறைய வச்சிருந்தவர். 4 வீலர் அந்த காலத்துல கழுதை தான் 4 வீலர் கார். நிறைய கார்கள் அவருக்கு உண்டாயிருந்தது. அப்ப நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த சவுல் மிகவும் தாழ்மையா இருந்தார். வாலிப பிராயத்துல தன் குடும்பத்தை பற்றி மேன்மை பாராட்டல, ஜாதியை பற்றி மேன்மை பாராட்டல, தன்னுடைய அழகு, அந்தஸ்து, சௌந்தரியம், திறமை, அவங்க அப்பா சொத்து, எதையும் அவங்க அப்பாவினுடைய ஒரு அந்த அத்தனை சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குறித்து ஒன்றும் மேன்மை பாராட்டல. ஒரு அகங்காரம் ஒன்றும் இல்லைங்க. தாழ்மையுடைய மனிதனாக இருந்தார். அதை பிராக்டிக்கலா 1-2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கும் உங்களை தேடி நீ செபிக்காமலே நீ உயர்த்தப்படணும்னா, என்னைக்கும் எத்தனை கோடி வந்தாலும் ஒன்று நீ தாழ்மையா இருக்கணும், மேன்மை பாராட்டக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. 2 தேவனுடைய ஆமென் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எதையாகிலும் செய்யணும். ஊழியம் செய்யணும், அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், சொல்றதுக்கு கொடுக்கணும், மிஷினரிகளை தாங்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதை உதவி செய்ததன் மூலமாக அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வரணும், ஆலயங்களை கட்டணும். அல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்துறதற்கு காரணமே அதுதான். நீங்க மேன்மை பாராட்டிக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் அப்படி வந்துட்டேன், என் பிள்ளைகள் அப்படி வந்துட்டுன்னு சொல்லுவாயானால், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் நிகழ்களுக்கு தெய்வம் எதிர்த்து நிற்கிற கர்த்தாவான். ஆக இவர்கிட்ட இருந்த தாழ்மையை 1-2 பாருங்களேன். இவ்வளவு நிறைய வேலைக்காரங்க இருந்தாலும் ஒரு நாள் அவங்க அப்பாவனுடைய கழுதைகள், கார், நம்ம பாஷையில் சொன்னா 4 வீலர் 2-3 காணாம போச்சு. அது தன்னாலே போயிடுச்சு, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. யாரும் கடத்திட்டுலாம் போகல, ஆட்டோமேட்டிக் காரு அது வாட்டில் போயிடுச்சு, எங்கேயே காணாமல் போயிடுச்சு. அவங்க அப்பா கூப்பிட்டாரு, டேய் நம்ம கழுதைகள் காணாமல் போயிட்டு ஒன்று தேடிட்டு வா. இவர் நினைச்சா சொல்லியிருக்கிறான், என்னப்பா போயும் நம்ம வீட்டில் இவ்வளவு வேலைக்காரங்க. அந்த நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் வசனம், சவுலின் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள்ல நிறைய 4 வீலர் அவர்கிட்ட இருந்திருக்கு. எங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. கீஸ் என்னச்சுறாருக்கு, தன்னுடைய குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை. அப்ப நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, நல்ல கவனிங்க. நமக்கு 2 வேலைக்காரங்களை வச்சுட்டாலே நமக்கு தலைக்கணம் ஹெட் வெயிட் ஏறிக்கிடும். எனக்கு ஒரு கடை இருக்கு, எனக்கு ஒரு லாட்ஜ் இருக்கு, இல்லைன்னா எனக்கு ஒரு பஸ் இருக்கு, எனக்கு ஒரு ஜீப் இருக்கு, எனக்கு 2 கார் இருக்கு, 2 பேர் என்கிட்ட வேலை செய்யறாங்க. இந்த ஹெட் வெயிட் வந்துருச்சுன்னா நீ கீழே போயிட்டேன்னு அர்த்தம். பாருங்க, நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா நோக்கி வேலைக்காரர்கள் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போய் என்றான். ശൗലിന്റെ അപ്പനായ കീശിന്റെ കഴുതകൾ കാണാതെ പോയിരുന്നു. കീശ് തന്റെ മകനായ ശൗലിനോട്, നീ ഒരു ഭൃത്യനെയും കൂട്ടിക്കൊണ്ട് ചെന്ന് കഴുതകളെ അന്വേഷിക്ക എന്ന് പറഞ്ഞു. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் ஒரு வார்த்தை சொல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, அப்படியே அவன் போனான். எப்ராயிம் மலைகள், சாலிஷா நாட்டு, 5 டிஸ்ட்ரிக்டை கடந்து போய்கிட்டே இருக்கிறார். எப்ராயிம் மலைகள் எல்லாம் தேடுறாரு, சலிஷா நாட்டை கடந்து போனாரு, அங்கேயும் காணல. அதுக்கப்புறம் சாலிம் நாட்டுக்கு போனார், அங்கேயும் காணும். அப்புறம் பென்யமின் நாட்டுக்கு கடந்து போனார், அங்கேயும் காணும். அவர் சூப்பி என்ன நாட்டுக்கு வந்தாங்க, அங்கேயும் காணும். 5 டிஸ்ட்ரிக்டுக்கு இவர்கள் கடந்து போனார்கள். நடக்கிறார் பாருங்க.
இவர் நினைச்சா சொல்லி இருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்கப்பா, கழுதையை தேடுறதுக்கு அவங்கள அனுப்புங்க, நான் தான் கிடைச்சேனா கழுதையை தேட நம்ம பிள்ளைகள்னா போகுமா? ஒரு 2-3 கார் வச்சிருக்கிற, இல்லைன்னா இப்படி ஒரு பெரிய ஒரு பெரிய பிசினஸ் வச்சுக்கிட்டு, பெரிய கடை வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய அந்தஸ்துல இருந்துகிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வேலைக்காரங்களை யாராவது அனுப்புங்கம்மா. அந்த பிள்ளைகளே ஹெட் வெயிட்ல தான் அலையும். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இவர் பாருங்க, பிராக்டிக்கலா தாழ்மையில் வேலை செய்ய சொல்லும் போது, அப்ப பெற்றோர்களுக்கு உடனே கீழ்ப்படுகிறார். வேலை அற்பமானது தான். வேலை வேல்யூபிள் ஜாப் கிடையாது, சின்ன வேலை. என்ன தேடணும்? காணாம போன கழுதையை தேடணும். எல்லாரும் இந்த உலகத்தில் திட்டுறதா இருந்தா எதை வச்சுதான் திட்டுவாங்க? போடா கழுதைன்னு தான் திட்டுவான். ஆமா, கழுதை, பிரயோஜனம் இல்லாத கழுதை, ஊர் சுத்துற கழுதை, அடங்காத கழுதை, எத்தனையோ காரியத்தை சொல்லுவோம். மட கழுதை, அறிவு கெட்ட கழுதை. ஐயோ, கழுதைக்கு மட்டும் வாயிருந்ததுன்னா என்னையும் கடிச்சு தின்னே போடும். அந்த அளவுக்கு கழுதையை வச்சு நம்ம திட்டிக்கிட்டு இருப்போம் உலகத்துல பிள்ளைகளை, யாரையெல்லாம். அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மிருகத்தை தேடுறதுக்கு கூட சவுல் வெட்கப்படலை. சரிப்பா, இதோ போகிறேன். நம்ம வாழ்க்கையிலையும் என்ன தொழிலையும் கௌரவம் பார்க்க கூடாது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முன்பதாக தாழ்மைப்படணும். இந்த வேலையெல்லாம் நான் செய்யவா, இதை வீடை பெருக்கணுமா, நான் தான் கடைக்கு போகணுமா, நான் தான் கக்கூசை கழுவணுமா, நான் தான் தண்ணி எடுக்கணுமா? ஆசீர்வதிக்கவே மாட்டார் கர்த்தர். தாழ்மையா இவன் பாருங்க, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கும் பராக்கிரமசாலிக்கும் பிறந்த மகன். இவன் அந்த தேசத்திலே அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். இவரும் பராக்கிரமசாலி தான். இவர் அவ்வளோ அழகா உயரமா இருக்கிறாரு. ஆனா தாழ்மையை கர்த்தர் பார்த்தார். நல்ல கவனிங்க, ஒரு ஆள் ஆசீர்வதிக்கப்படணும்னாலே ஒரு பையனோ பொண்ணு முதல்ல வீட்டுக்குள்ள அந்த பையனும் பொண்ணும் எப்படி நடக்கிறாங்கிறத முதல்ல நோட் பண்றார். அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன் எப்படி நடந்துக்கிறான், அம்மா ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சுதான். நீங்க படிச்ச உடனே தூக்கி ஒருத்தரையும் ஆசீர்வதிக்க போறது இல்லை. ஒருவேளை கொஞ்சம் காசு கிடைக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. குடும்பத்துல தான் தேவன் முதல்ல ஒரு பிள்ளைகளை டெஸ்ட் பண்ணி எடுக்கிறார். இது பெற்றோருக்கு, இது அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, இது அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, என்ன சொன்னாலும் வேலை செய்கிற பிள்ளை. ஆமா, அப்ப குடும்பம் தான் முதல் திருச்சபை. அங்க கீழ்ப்படுதலை காட்டாத எந்த பிள்ளைகள், அப்பா அம்மாவை கேவலப்படுத்துற பிள்ளைங்க, அப்பா அம்மாவை வேதனைப்படுத்துற பிள்ளைங்க, அப்பா அம்மா முக்காடு போட வைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்த நாள்லையும் கொஞ்சம் வளர்றது கஷ்டம்தான். தேவன் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஒருவேளை நீங்க தாய் தகப்பன் அப்பா அம்மாங்கிற ரீதியில அந்த பிள்ளைகள் செய்கிற தவறை மன்னிக்கிறீங்க, ஏற்றுக்கொள்றீங்க. கர்த்தர் மன்னிக்கிறது கிடையாது. அவரு நல்ல சிக்ஷை கொடுத்துட்டு தான் திருத்துவார். அடி இருக்கும். வாழ்க்கையில முன்னேறதுங்கிறது நடக்காத கதை. வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுகிற பையன்கள் உண்டு, பெண்கள் உண்டு, பெண் பிள்ளைகள் உண்டு. ஏன்? வீட்டில் இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமா இல்லை. சவுல் பாருங்க, எந்த எதிர்த்து பேசவும் இல்லை. போ, நான் வேலை செய்ய முடியாது, நீ செய். வேலை செய்ய முடியாது. கடவுளை கர்த்தரை ஆசீர்வதிக்கவே மாட்டார். நான் முடியாது, நான் போறேன், நீ செய். அல்லது அவளை செய்ய சொல்லு, அக்காவை சொல்லு, அண்ணனை சொல்லு, தங்கச்சி சொல்லு. இதெல்லாம் கர்த்தர் நோட் பண்றாருங்க. குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் தான் கர்த்தர் எங்க உயர்த்தினார்? தேசத்திலே உயர்த்தினார். யோசேப்பை பாருங்க, இல்லைன்னா யாக்கோபு பாருங்க. யாக்கோபு வீட்டில் ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தார், குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்து வீட்டு வேலை செய்யறது ரொம்ப இல்லை. அவர் வேட்டையாடி தான் ஒருத்தர் தின்னுக்கிட்டு அழிஞ்சார். தீவனத்தில் ஒருத்தர் சோத்து பண்றாரு, டெய்லி அவருக்கு மட்டனும் மீனும் ஏதாவது வேட்டையாடி தின்னுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் குடும்பத்தில் உபகாரமா இருக்கிறார். யோசேப்பு குடும்பத்தில் உபகாரமா இருக்கிறார். தாவீது 8 பேரோடு கூட பிறந்தாலும் 7 பேர் ஆடு மேய்க்க போகல. தாவீது என்ன செஞ்சாரு? 8ஆவதாய் பிறந்தவர் தான் தன் தாய் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார். குடும்பத்தில் வேலை செய்கிற பிள்ளைகள் கிச்சன்ல அப்பா அம்மாவுக்கு எப்படி உதவி செய்து, அல்லது குடும்பத்தில் அப்பா, இங்கதான் பிகினிங் ஆஃப் த ப்ரொமோஷன் பாயிண்ட் இங்கதான் இருக்கு. இங்கதான் உயர்வு ஆரம்பிக்கு. பிரைஸ் தி லார்ட். எந்த வேலையும் தட்டாம செய்தார். கழுதைகளை தேட போயிட்டார். ஒரு இதை பாருங்க, 4 நாடை கடந்து 5 நாடு கடந்து போறாரு, 5 டிஸ்ட்ரிக்ட். அப்ப என்ன செய்யறாரு? ஹார்ட் ஒர்க்கர், கீழ்ப்படிதல், தாழ்மையும் இருக்கு, ஒபீடியன்ஸும் இருக்கு.
கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துட்டு வந்துடல. நம்ம பிள்ளைகள்லாம் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா சிலது செய்யும், ஆனால் சில செஞ்சுட்டு என்ன செய்யும் தெரியுமா, அரை குறையா செஞ்சுட்டு போட்டு போயிடுவான். இதை பூரணமாக செய்கிற பிள்ளைகளே கிடையாது. பெட்டிலாம் மடித்து வைனா 2 துணியை மடித்து வச்சுட்டு போட்டு போயிடுறது. பாத்திரத்தெல்லாம் கழுவினா 2 பாத்திரத்தை கழுவி போட்டுப்பா அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுறது. ஆனால் இவருக்கு ஒரு காரியம் இருந்தது, என் அப்பனுடைய கழுதைகளை கண்டுபிடித்தே ஆக வேண்டும், அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சாகணும், அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை நான் நிறைவேற்றணுங்கிற ஒரு உறுதியோடு அப்பாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் உண்மையான கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு இருக்கணும், சபைக்கும் இருக்கணும், குடும்பத்திலும் இருக்கணும், சபையிலும் இருக்கணும், தேவனுக்கு முன்பதாக இருக்கணும். ஏதோ நம்ம ஒரு கடமைக்காக தேவனை ஆராதித்து விட்டு என்னத்தையோ செய்து விட்டு போகிறவர்களாய் அல்ல. 5 டிஸ்ட்ரிக்ட் கடந்து போனார். ஆனா அந்த திரும்பி போக மனசு இல்லை. திரும்பி போக கடைசியில் 5வது டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்ச பிறகு சொல்றாரு, என்ன சொல்றாரு நீங்க இப்ப பாருங்களேன், அவருடைய மனசை பாருங்களேன். 5ஆம் வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 9:5. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன், யாருங்க, என் தகப்பன் கழுதைகளின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். സൂപ്പ് ദേശത്ത് എത്തിയപ്പോൾ ശൗൽ കൂടെയുള്ള ഭൃത്യനോട്, വരിക, നമുക്ക് മടങ്ങിപ്പോകാം, അല്ലെങ്കിൽ അപ്പൻ കഴുതയെ കുറിച്ചുള്ള ചിന്ത വിട്ട് നമ്മെ കുറിച്ച് വിഷാദിക്കും എന്ന് പറഞ്ഞു. இன்னைக்கு நிறைய பேர் அப்பான்னு கூப்பிடுற பிள்ளைகளே ரொம்ப குறவு தெரியுமா உங்களுக்கு? அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, அம்மா உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி 5,000 ரூபாய் காசு வாங்கி கொடு. இது உருப்படாது இந்த சந்ததி எல்லாம். சில பொம்பளை பிள்ளைகள் இருக்கும், அம்மா உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி எனக்கு காசு வாங்கி கொடு. உங்க வீட்டுக்கார் அப்பாவுக்கு மதிப்பு இல்லை, அம்மாவுக்கு மதிப்பு இல்லை. பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, என் தகப்பன். அல்லேலூயா. அதன் தாழ்மையை பாருங்க. என் தகப்பனோடு உள்ள ஒரு மரியாதை அங்க கர்த்தர் பார்க்கிறார். முதல்ல அவருக்குள்ள ஒரு அகங்காரம் இல்லை, தன் குடும்பத்தினுடைய பெருமையை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ தன்னுடைய சௌந்தரியத்தை குறித்தோ தன்னுடைய அப்படி ஒரு ஒரு நல்ல ஜெய்ஜாண்டிக் உருவத்தை குறிச்சோ அவருக்கு ஒரு பெருமையும் இல்லை, அகங்காரம் இல்லை. 2வது, என்ன வேலையும் செய்யறது, கழுதைதானன்னு சொல்லி அல்பமா எண்ணல, கழுதையும் தேடுவதற்கு கீழ்ப்படிந்து போனார், தாழ்மையோடு போனார். வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாலும் இவர் ஒப்பு கொடுத்தார். 3வதாக 5 நாடுகளை கடந்து வந்த போது இவர் யோசிக்கிறார், அப்பா கழுதையை காணோம், எங்க அப்பா எனக்காக வேதனைப்படுவார். அது எதை குறிக்குது தெரியுமா? என் தகப்பனை நான் வேதனைப்படுத்தக்கூடாது என்கிற சிந்தை இவருக்குள் இருந்தது. அல்லேலூயா. என் அப்பனை, என் அம்மாவை நான் வேதனைப்படுத்தக்கூடாதுங்கிற சிந்தை பிள்ளைகளுக்குள்ள வரணும், உங்களுக்குள்ளேயும் வரணும். நீங்க யாரை வேதனைப்படுத்தக்கூடாது? உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் உண்டு, அல்லனா நம்முடைய பரம தகப்பன் உண்டு. நம்ம இருதயத்தின் ஆழத்துல நமக்கு ஒரு சிந்தை இருக்கணும், என்னுடைய அலைச்சலை கண்டு அல்லது நான் காணாமல் போயிட்டேனேன்னு கூட கண்டு கூட என் தகப்பன் வேதனைப்படக்கூடாது. ஆராதனைக்கு வரலையே, என் பிள்ளைய காணுமே, என் சவுல் சொல்றார், என் மகனை காணுமேன்னு என் தகப்பன் வேதனைப்பட்டுறக்கூடாது. உங்களையும் பற்றி தான் இங்க நல்ல கவனிங்க ஒவ்வொருத்தரும். என் பிள்ளைய காணுமே, இன்னைக்கு ஆராதனைக்கு காணுமே, காணவில்லையேன்னு சொல்லி உங்களை பற்றி அவர் ஒரு ஆராதனையில கூட வேதனைப்பட்டுறக்கூடாது. இன்னைக்கு என் மகனை காணுமே, இன்னைக்கு என் மகனை காணுமே, வேதனைப்படக்கூடாது. தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாத பிள்ளைகள் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். பரலோக தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாத பிள்ளைகள் பூமியிலும் ஆசீர்வதிக்கப்படும், மகிமையிலும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க, எவ்வளவு ஃபீல் பண்றாரு பாருங்க. ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட். அப்பா அவனுடைய சிந்தைகள் அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கிறார். நான் பைபிள் படிக்கலன்னா, நான் ஜெபிக்கலன்னா, நான் ஆராதிக்கலன்னா, ஐயோ என் மகனை காணுமே, என் மகன் இன்னைக்கு பைபிள் படிக்கலையே, என் மகன் இன்னைக்கு ஜெபிக்கலையே, என் மகன் இன்னும் ஆராதனைக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படாதபடி நாம் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள ஓமானால் உன்னையும் என்னையும் தேடி உயர்வு வருவது சத்தியம்.
உன் பிள்ளைகளை தேடி உயர்வு வருவது சத்தியம். உங்க பிள்ளைகள்லாம் இந்த செய்தியை கண்டிப்பா கேட்கணும். மக்கள் ஆணோ பெண்ணோ அவங்களெல்லாம் கேட்க வைங்க. நீங்க ஸ்தோத்திரம். நல்ல கவனி கர்த்தருடைய பிள்ளைகளே. உலக பிரகாரமான தாயின் தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படும்படியாக நடந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளும் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே மாறாத கற்பனை ஒண்ணுதான். பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உனக்கு நன்மை உண்டாவதற்கும் நீ நீடித்து வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் அப்பாவை அம்மாவை மானிக்கிய பேர் ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் so that he can live long and enjoy all goodness of the Lord. எல்லா தேவனுடைய நன்மைகளையும் அனுபவிக்கணும், தீர்க்காயுசோட வாழணும்னாலே இந்த நாட்கள்ல பெற்றோர்களை கனம் பண்ணணும், மூத்தவர்களை கனம் பண்ணணும். சிலர் தாத்தா பாட்டினா அது அற்பமா போகலவா கர்த்தர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அறிவீனமான அறிவு கட்ட வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். அவங்கள பாட்டினா அம்மச்சின்னா பாட்டினா அம்மாத்தா அப்பாத்தா என்ன அதை சொல்லி ரெஸ்பெக்டா தான் சொல்லணும். அவங்க ஒருவேளை இருதயத்துல நம்ம பேர பிள்ளைகள் தான் நம்பாங்க. ஆனா கர்த்தர் பார்ப்பார், இது உருப்படாத கழுதை, இது ஆசீர்வதித்து பிரயோஜனம் இல்லை, இது யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காது, இது தாத்தா பாட்டிக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, இது என்னதான் படிச்சாலும் தேவனுடைய கிருபை கிடைக்காது. என்ன கிடைக்காது? தேவனுடைய கிருபை கிடைக்காது. அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாது. படிப்புல சம்பாதிக்கலாம், தேவனுடைய ஆசீர்வாதம் வேற, ப்ரொமோஷன் வேற. அதனாலதான் இந்த காலத்து சந்ததிகள் நிறைய சம்பாதிக்குதான வாழ்க்கை சாபத்துல தான் இருக்கு. அநேகருடைய குடும்ப வாழ்க்கையோ, ஃபியூச்சர் லைஃப், ஃபேமிலி லைஃபோ, ஆஃபீஸ் லைஃபோ எல்லாமே ஒரு விதமான வேதனை நிறைந்த ஸ்ட்ரெஸ் நிறைஞ்ச உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நிம்மதியாவா வேலைக்கு போயிட்டு வர்றோம், அங்க ஒரு சமாதானம் இருக்குதான். அதை வீட்டில் வந்தா பிரச்சனை, வீட்டில் வந்தா சமாதானம் இருக்கா? ஐயோ, வீட்டுக்கு வந்தா எப்பண்டா ஆபீஸுக்கு போகலாம், காட்டுக்கு போகலான்னு இருக்கு. வேலை செய்கிற இடத்துக்கு போனா எப்பண்டா இந்த இடத்த விட்டு ஓடலான்னு இருக்கு. இது ரெண்டையும் விட்டு ஓடும் போது தான் நிம்மதி வரும். அப்போ நல்லா கவனிக்கணும். உன்னுடைய பிரவர்த்திகளால், உன்னுடைய செயல்களால் நீ ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடாது. உன் பரம தகப்பனை என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படுத்தக்கூடாது. சபையிலே உன்னுடைய ஆவிக்குரிய ஒரு தகப்பன் இருக்கலாம், ஒரு ஊழியக்காரன் இருப்பான், வேதனைப்படுத்தக்கூடாது. அவன் பிள்ளைகள் பெற்றோர்களையும் கனம் பண்ணணும், தேவனையும் கனம் பண்ணணும். இந்த நினப்பெல்லாம் கர்த்தர் பார்க்குறாருங்க. ஒவ்வொரு சின்ன அதான் இந்த வீட்டில் இருக்கிறது தாங்க பிகினிங். ப்ரொமோஷனுக்கு பிகினிங் பாயிண்ட் எங்கே தான் ஆரம்பிக்கு? வீட்டில் பிள்ளைகள் நடக்கிறதுல தான் ஆரம்பிக்கு. தமிழெல்லாம் நிறைய பழமொழி சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரம்பாங்க. தொட்டியில சீலம் எவ்வளோ வர சொடலை வரையா, மலையாளத்தில் வரை சோத்ரா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். இங்கே நல்லா கவனிச்சுக்கோ. நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா கீழ்ப்படிது மரியாதையா நடந்துக்கணும், பேச்சில் மரியாதை இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு முன்னால மரியாதை இருக்கணும், அம்மாவுக்கு முன்னால கீழ்ப்படிதல் இருக்கணும், வேலை செய்யறதுல ஒழுங்கா இருக்கணும். அம்மாவை அப்பாவை வேதனைப்படுத்துகிறவர், தாத்தா பாட்டிகளை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் அதை எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்த்தார். சரி, அடுத்து ஒரு 2 காரியத்தை இப்ப சரின்னு சொன்ன உடனே திரும்பி போவோம். அவர் நமக்காக வேதனைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா வேலைக்காரன் சொல்றாரு, இல்லை இல்லை, இங்க நம்ம சூப் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்துட்டோம். பக்கத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், பக்கத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், ஒரு தேவதாசன் ஒருத்தர் உண்டு, ஒரு பிரவாச்சகன் உண்டு. நம்ம அவர்கிட்ட போயிட்டு போவோம் அப்படின்னு அந்த வேலைக்காரனுக்கு அங்க இருக்கிற தீர்க்கதரிசி சாமுவேலை பற்றி தெரிஞ்சிருக்கு. உடனே ஒரு சவுல் என்ன சொல்றார் பாருங்களேன். அவர் நமக்கு போக வேண்டிய வழியெல்லாம் கரெக்டா சொல்லுவார். நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு கேட்டுட்டு போகணும்னா 7ஆம் வசனத்தை படிங்க, 9:7. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். நல்ல கவரிங்க.
ശൗൽ തന്റെ ഭൃത്യനോട്, ആ നാം പോകുന്നു എങ്കിൽ ഉം. ആ പുരുഷനെ എന്താകുന്നു കൊണ്ടുപോകേണ്ടത്? ഉം. നമ്മുടെ ഭാണ്ഡത്തിലെ അപ്പം തീർന്നു പോയല്ലോ. ഉം. ദൈവ പുരുഷന് കൊണ്ടു ചെല്ലുവാൻ ഉം. ഒരു സമ്മാനവും ഇല്ലല്ലോ, നമുക്ക് എന്തുള്ളൂ എന്ന് ചോദിച്ചു. Praise the Lord. என்ன ஒரு மைண்ட் பாருங்களேன். தேவனுடைய ஊழியக்காரனை பார்க்க, சரிப்பா நம்ம போறது கரெக்டு தான். நம்ம யாரை பார்க்க போறோம்? ஒரு தேவனுடைய மனுஷனை, ஒரு பாஸ்டரை, இல்லைன்னா ஒரு தீர்க்க தரிசிய. அவன் உண்மையா தேவனுடைய மனுஷனை எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வர்றவனெல்லாம் பாஸ்டர்னு வீட்டில் ஏற்றி பாஸ்டர்னு கூப்பிடாதீங்க. முதல்ல பாஸ்டர்னு அது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு வாக்கு, அது ஒரு மதிப்புக்குரிய வாக்கு. இன்னைக்கு எல்லாம் ஒரு ஆள் எதுனா ஒரு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு புதிய ஏற்பாட்டை பைபிளை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான், வாங்க பாஸ்டர் வாங்க பாஸ்டர். இந்த வார்த்தைக்கே இன்னைக்கு அர்த்தம் இல்லாம கண்டவனை தகுதியே இல்லாத எல்லாரையும் சொல்லி இன்னைக்கு உலகம் கெடுத்துருச்சு. பாஸ்டர்னு ஒரே ஒரு பிரதம பாஸ்டர் ஜீசஸ். அவரை போல ஊழியம் செய்கிறவன், அவருக்கு போல ஆத்துமாக்களுக்காக செயல்படுகிறவன் தான் அடுத்த பாஸ்டர். அல்லேலூயா. அவர் தான் பிரதான மேய்ப்பன். அவரை போல ஆடுகளை மேய்க்கிறவன் தான் நான் அடுத்த உண்மையான மேய்ப்பன். இன்னைக்கு சபையே இருக்காது. ஏதாவது ஒரு சபையை பிரித்து ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு, அதுவும் அடுத்த சபையை பிரித்து 4 பேரை வச்சுட்டு வீட்டில் கூட்டம் நடத்திக்கிட்டு இருப்பான். அவனை போய் எல்லாரும் பாஸ்டர்னுக்கிட்டு இருப்பாங்க. தகுதியே இருக்காது. ஒரு ஆத்மாவை சொந்தமாக ரட்சிப்புகளை நடத்தியிருக்க மாட்டான். திருட்டு வேலை மட்டும்தான் செஞ்சுருப்பான், ஏமாத்து வேலை, இப்படி எல்லாம். ஆனால் இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில். அப்போ எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருப்பாருங்க. ஒரு பெரிய தேவனுடைய மனுஷனுக்கு எப்படி காணிக்கை கொடுக்கணும்? எதையாவது கொடுக்க முடியாதே, கொடுக்கத்தக்க காணிக்கை. அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு ஏற்றபடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல ஊழியக்காரன் தேவனுடைய ஊழியத்தில் தேவ மனுஷனுக்கு கொடுக்கத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே. தேவனுடைய ஊழியத்தை கனம் பண்ணணும், வெகுமானிக்கணும், ஹானர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. வெறுங்கையோடு எப்படி போய் பார்க்கறது, வரைக்கும் எம்டி ஹேண்டில் எப்படி போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வர சோத்துறாம். உடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறாரு, எல்லாம் அந்த 5 டிஸ்ட்ரிக்டை சுற்றுனதுல எல்லாம் காலி ஆயிடுச்சு. உடனே அந்த வேலைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நம்மக்கிட்ட கொஞ்சம் போல் இருக்குது. என்ன இருக்குன்னா, கொஞ்சம் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குங்கிறார். 8ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அங்கே போக வேண்டாம், கடைசி பாயிண்ட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு 2 பேர்லாம் போக முடியாது, இந்த ஒரு ஆளோடு கூட முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. 1/4 சேக்கல் வெள்ளி உண்டு. 1/4 சேக்கலுங்கிறது எவ்வளவு? 4 கிராம் பக்கத்தில் வரும். எவ்வளோ வரும்? 4 கிராம் வெள்ளி பக்கத்தில் வரும். ஒரு சேக்கல் என்பது 18 கிராம 12 கிராம தெரில. ஓகே, ஒரு 4-5 கிராம் வெள்ளி இருக்குது. இந்த வெள்ளியை நம்ம யாருக்கு காணிக்கையாக கொடுக்கலாம்? அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்கலாம். கொடுப்பதிலே உயர்ந்ததை கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்கள் கம்பல்சரியாக கொடுக்கலாம் வேண்டாம். ஆனால் கொடுக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும் தெரியுமா? தேவனுக்கென்று நல்ல இடத்துல விதைக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற மிஷினரிகள் வாழ்க்கையில் நல்ல மிஷினரி பணிக்கு நம்ம கொடுக்கணும். நல்ல ஊழியத்தை செய்கிறவனும் கொடுக்கணும். பைபிள் எடுத்துகிட்டு வர்றவனெல்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது தரிசு நிலத்திலையும் விதைக்கக்கூடாது, முள்ளுள்ள இடத்துல விதைக்கக்கூடாது. நல்ல டிவிக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறவனுக்கு தான் நீங்கள் நிறையா கொடுக்குறாங்க. அது பரலோகத்தில் ஒன்றும் இல்லாமல் போது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் வேர்வை சிந்தி நடந்து காடு மலைகளை போகிறவங்களோ அவங்களுக்கு அட்ரஸ் தெரியாது, அதனால் அவங்களுக்கு நம்ம யாரும் கொடுக்கறது இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் அப்படியே நீட்டாக உட்காந்து நின்று மைக்கு முன்னால் பவுடரையும் போட்டு அப்படி மேக்கம் போட்டு நின்று அவங்களுக்கு தான் என்ன வருது? அப்படி ஏர் கண்டிஷன் ரூம்குள்ளே உட்காந்து டிவியில் ஷோ காட்டிட்டா அவ்வளோதான், சோத்துறாம் காணிக்கு போய்கிட்டு இருக்கு. அது நீ ஆய்த்திருப்பு நல்லா பார்த்துக்கூட. நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் விதைக்கிறது நல்லா அறிஞ்சு விதைக்கணும். ஒரே அறிஞ்சு விதைக்கணும். நடந்து போய் அல்லது ஆத்துமாக்களை பர்சனலாக போய் பார்க்குற ஏகப்பட்ட ஊழியங்கள் உண்டு. புரியுதா? இந்த டிவி ஊழியம்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துக்கிட்டு அலையாதீங்க. கஷ்டப்படாமல் அவன் உட்காந்துக்கிட்டு சுகமாக இருந்துக்கிட்டு அது ஒரு ஊழியம். அப்படி ஒரு ஊழியம் பைபிளில் இல்லை. டிவி ஊழியம்னு ஒரு ஊழியம் பைபிளில் கிடையாது. பைபிளில் இருக்கிறது 5 ஊழியம் தான். சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பர் ஊழியம், போதக ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம். இப்போ நிறைய ஊழியம் வந்துட்டு, டிவி ஊழியம், ரேடியோ ஊழியம், பத்திரிக்கை ஊழியம், பத்திரிக்கை மினிஸ்ட்ரி, டிவி மினிஸ்ட்ரி. அது அதுக்கு பைபிள்லேயே கிடையாது. இது இவங்களா உண்டாக்கிக்கிட்டாங்க.
டிவி மினிஸ்ட்ரி, மேகசின் மினிஸ்ட்ரி, புக்கு மினிஸ்ட்ரி, ரேடியோ மினிஸ்ட்ரி. அவன் அந்த ஊழியத்தில் ஆண்டவர் செய்ய சொல்லல. இது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, வசனத்தில் இது கிடையாது. அதனால் ஆத்துமாக்களை தேடி போகிற சுவிசேஷ பணி உண்டு, மிஷனரி பணி உண்டு. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நடக்கிற சுவிசேஷகனுடைய கால்கள் உண்டு. அந்த கால்களை நம்முடைய காணிக்கைகள் தாங்கணும். அதனாலதான் இன்னைக்கும் வட இந்தியாவில் வேலை செய்கிறவர்களுக்கும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கறதுலேருந்து ஒரு பகுதியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நேரடியாக கொடுக்க முடியல, உங்கள் மூலமாக ஒரு பகுதி என்ன செய்கிறோம், மாதம் எப்படியும் இந்த மாதத்தில் ஒரு 5,000-6,000 ரூபாய்க்கு மேலே பல 1-2 கஷ்டப்படுகிற ஊழியர்களுக்கு வட இந்தியாவில் நம்ம அனுப்பி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ப்ரைஸ் எல்லாடு ஏழைகளுக்கு இங்கேயும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஆக நல்லா கவனிக்கணும், இவர் மேன்மையானதை கொடுக்க சித்தம் கொண்டார். சரி, போயாச்சு. இப்போ கடைசி பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நான் இன்னைக்கு முடிக்கிறேன். போய் அங்கே போகிறாங்க, சாமுவேலை மீட் பண்ணுறாங்க. சாமுவேல் இவங்களை என்ன செய்கிறாருன்னா அந்த பலி செலுத்துகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் அங்கே கூட்டிகிட்டு போகிற வழியில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீ கழுதெல்லாம் போயிடுச்சுப்பா, வீட்டுக்கு தன்னால் வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ உங்கள் அப்பா உன்னை பற்றி தான் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என் மகனுக்காக நான் என்ன செய்வேன்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆகினால அது நீ தேடுற கழுதை 3 நாளைக்கு முன்னாலே கிடைச்சிட்டுன்றாரு. எத்தனை நாளைக்கு முன்னால? அப்படின்னா இவர் ஏதோ ஒரு சைடு தேடி வரையில கழுதை தன்னா எங்கே போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் தேவன் இவரை எங்கே கொண்டு போகணும்னு தீர்மானிச்சது இருந்ததுனால கர்த்தர் இவரை வேற வழியில கொண்டு வந்தார். ஏன்னா இவருக்கு ஒரு பதவி இருக்கு, இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜ பதவியை கர்த்தர் இவருக்காய் வைத்திருந்தபடியினாலே தேடி தேடி பார்க்கும்போது இவர் கண்ணில் கழுதை கிடைச்சிருந்தா இவர் திரும்ப கழுதைக்கு பின்னால எங்க போயிருப்பாரு, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாரு. அதனால கர்த்தர் கழுதையை வேற வழியில வீட்டுக்கு அனுப்பிட்டு. சில நேரம் நம்ம நினைக்கிற வழியில நமக்கு அற்புதம் நடக்காது. நம்ம ஒரு வழியில வருவோம், தேடிக்கிட்டே வருவோம், அற்புதம் வராது. இன்னொரு வழியில உன்னை தேடி கர்த்தர் அற்புதத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஆனா நீ கர்த்தருக்காய் பிரயோஜனப்படுகிற மகனாய் மகளாய் இருக்கணும். தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாத. கழுதை கிடைச்சிருந்தா இவருக்கு பதவி கிடைச்சிருக்காது. ஏன்னா கழுதையை வேற வழியில பத்திட்டு இவரை சாமுவேல்கிட்ட கொண்டு வரணுங்கிறது யாருடைய பிளான்? கர்த்தருடைய பிளான். ஏன்னா இவருக்கு என்ன பதவியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு? இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாகிய தெரிந்து கொண்ட ஆமென் தேவன் இவருக்காய் சித்தம் கொண்டபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரிப்போம். உங்களை தேடியும் பதவிகள் வரும். என்ன உள்ளத்தோட இப்ப போய் சரி என் கூட சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ராஜாவா உங்களை தான், உன்னையும் உன் குடும்பத்தையும் தான் தேடி தேவனுடைய கண்கள் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே கிடைச்ச ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிக்கல. 21ஆம் வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, 1 சாமுவேல் 9:21 இவர் சொல்றார் பாருங்க சாமுவேலை பத்தி. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்லுவானேன். எவ்வளவு தாழ்த்திறார் பாருங்க. അതിന് ശൗൽ, ഞാൻ ഇസ്രയേൽ ഗോത്രങ്ങളിൽ ഏറ്റവും ചെറുതായ ബെന്യാമിൻ ഗോത്രത്തിലുള്ളവനും എന്റെ കുടുംബം ബെന്യാമിൻ ഗോത്രത്തിലെ സകല കുടുംബങ്ങളിലും വെച്ച് ഏറ്റവും ചെറുതുമായിരിക്കെ നീ ഇങ്ങനെ എന്നോട് പറയുന്നത് എന്തേ എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. നല്ല കവനിங்க. பென்யமீன் கோத்திரத்திலேயே கீசு பயங்கர பராக்கிரமசாலி, நல்ல ஐஸ்வர்ய சம்பன்னன், நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த வாலிபன் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? ഏറ്റവും ചെറിയ குடும்பம், பெருமையே கிடையாது, அகங்காரமே கிடையாது. எனக்கு அவ்வளோ இருக்கு, எங்களுக்கு இவ்வளோ இருக்கு, எங்களுக்கு இத்தனை இருக்கு, எங்களுக்கு அப்படி இருக்கு சொல்லவே இல்லை. பென்யமீன் கோத்திரத்தில் இவங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான். அநேக வேலைக்காரர்கள் இருக்கிற குடும்பம், அநேக கழுதைகள் இருக்கிற குடும்பம், அழகுள்ள குடும்பம், பராக்கிரமசாலியான குடும்பம். அந்த பென்யமீன் கோத்திரத்திலே ஒரு பெரிய பராக்கிரமசாலின்னா கண்டிப்பாக இவரை கண்டு எல்லாரும் நடுங்குவாங்க. அந்த காலத்தில் அவர்களுக்கு தான் அந்த கோத்திரங்களுக்கு மேல் அதிகாரம் இருக்கும். ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் நாங்கள் சின்ன கோத்திரம், அந்த கோத்திரத்தில் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், நீர் இவ்வளவு பெரிய வார்த்தையை என்கிட்ட சொல்றீரே, இவ்வளவு பெரிய காரியத்தை நீர் எனக்கு சொல்றீரே, அற்பமானதல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டார். அப்பந்தான் மறுநாள் அன்னைக்கு நைட் அங்கே தங்கிட்டு வரையில
மறுநாள் காலையில் கர்த்தர் என்ன சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்கிறாரு, 10:1 நீ படித்து பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய ஜனத்தின் மேல் சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. അപ്പോൾ ശമൂവേൽ തൈലപാത്രം എടുത്ത് അവന്റെ തലയിൽ ഒഴിച്ച് അവനെ ചുംബിച്ച് പറഞ്ഞത്, യഹോവ തന്റെ അവകാശത്തിന് പ്രഭുവായി നിന്നെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുന്നു. ப்ரொமோஷன் பார்த்தீங்களா? எத்தனை நாள் பாசிங் போட்டான்? எந்த கோபுரத்துக்கு போனா, எந்த வீட்டுக்கு போனா, எந்த ஊழியக்காரன் எங்கேயும் போய் பாசிங் போட்டு ஜெபம் பண்ணல. கர்த்தரே நேரடியாக கொண்டு வந்து பதவியை கொடுக்குறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படி தேவனுக்கு பிரியமா தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாத பிள்ளைகளாய், குடும்பத்திலையும் தாழ்மையுள்ள மகனாய் மகளாய் இருக்கிற பிள்ளைகளும், தேவனை வேதனைப்படுத்தாத தேவனுடைய பரம தகப்பனை வேதனைப்படுத்தாதவர்களாய் இருப்பீர்களானால், குடும்ப சொத்தை குறித்தும் குடும்பத்தில் இருக்கிற கௌரவத்தை குறித்தும் சம்பத்தை குறித்தும் படிப்பை குறித்தும் அகங்காரம் இல்லாமல் நிகழத்துவம் இல்லாமல் தாழ்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவன் சௌந்தர்யம் அழகை குறித்து நிறைய பேருக்கு, நான் ஜவப்பா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், எனக்கு இவ்வளோ முடி இருக்கு, இல்லைன்னா நான் இவ்வளோ உயரமா இருக்கேன், இவ்வளோ பாட்டு சாட்டமா இருக்கிறேன், இது எல்லாமே தேவனுக்கு பிடிக்காத காரியம். அவப்பார் கருப்பா இருக்கு, அவன் பார் இப்படி இருக்கான், அவன் மூஞ்சப்பார் இப்படி இருக்கு. சோத்ராம் அவரை இஸ்ரவேல் கோத்திரத்திலே அவர் தான் மிஸ்டர் இஸ்ரவேல். இஸ்ரவேலின் அழகனவராதான் சௌந்தரியமானவராக தான் இருந்தார், சுந்தரனாக இருந்தார். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் தாழ்மையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவர்கிட்ட இருந்த அடுத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பதவி வந்தது, கொஞ்ச நாள் நல்லா இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார், நிறைய யுத்தம் பண்ணினார், பெலிஸ்தேர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணார், நாகாஸ் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனார். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் உள்ள சத்துருக்களின் கையில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கி ரட்சித்தார். அவங்க பிள்ளைகள் கூட யுத்த வீரர்களாக இருந்தாங்க. அதில் ஒருவர் தான் ஜோனத்தான். பிரைசல் பயங்கர பராக்கிரமசாலி. ஆனா கொஞ்சம் வந்த உடனே தேவனுடைய சித்தத்தை விட்டு மாற ஆரம்பிச்சிட்டார். அது ஒவ்வொன்றா சொல்ல எனக்கு டைம் இல்லை. நான் 1-2 மட்டும் நான் பாயிண்ட் சொல்றேன். முதல்ல அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, சோத்திரம், தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. நீங்க 15ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு கடந்து வந்தீங்கன்னா ஆண்டவர் அவர் சொல்லுவார், நீ போய் அமிலேக்கிய ஜனங்களை முற்றிலும் சர்வ சங்காரம் பண்ணு, நிர்மூலமா நாசம் பண்ணு, ஆணையும் பெண்ணையும் சின்ன பிள்ளைகளையும் பெரிய. ஏன்னா அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்துக்கு முன்னால கானானுக்கு வரும்பொழுது இந்த அமிலேக்கியர் தான் முதல்ல யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு போக விடாதபடி தடுத்தாங்க. அதை மனசுல வச்சிருந்த கர்த்தர் இந்த அமிலேக்கியர்களை நிர்மூல நாசமாக்குன்னு சொல்லி அனுப்பினார். ஆடு மாடு கோழி குஞ்சு சின்னது பெருசு எல்லாத்தையும் நிர்மூலமாக்குன்னு சொன்னார். ஆனா இவனுக்கு அந்த மனசு இல்லாம போயிட்டு இவன் என்ன செஞ்சானா, நீங்க அந்த 15ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நீங்க எல்லாத்தையும் வெட்டிட்டானா. சவுலும் ஜனங்களும் 1 சாமுவேல் 15:9 சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமான 2ஆம் தரமான ஆட்டுக்குட்டிகளை நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் அற்பமானவள் உதவாயில் மேல சகல வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போட்டார்கள். എന്നാൽ ശൗലും ജനവും ആഗാഗിനെയും ആട് മാട് തടിച്ച മൃഗം എന്നിവയിൽ മേത്തരമായവയും കുഞ്ഞാടുകളെയും ഉത്തമമായവയൊക്കെയും നിർമൂലമാക്കുവാൻ മനസ്സില്ലാതെ ജീവനോടെ സൂക്ഷിച്ചു. ഹീനവും நிசாரவுமாயவையொக்கையும் அவன் நிர்மூலமாக்கி களஞ்சான். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க மேல போய் வீட்டுல படிச்சு பாருங்க. 3ஆம் வசனத்துல சொல்றாரு, எல்லாரையும் அழிச்சிரு, ஸ்திரீகள் புருஷர்கள் ஒட்டகங்கள் மாடுகள் பிள்ளைகள் எல்லாரையும், ஆடு ஒட்டங்கால எல்லாவற்றையும் கொண்டு போடக்கூடாது, நிர்மூல நாசமாகணும். You should destroy them utterly. ஆனா வார்த்தையை மீறினா ஆசை வந்துட்டு, பொருளாசை வந்துருச்சு, மேற்தரமானது புஷ்டி உள்ளது கொழுப்பு உள்ளதுலாம். கர்த்தர் சொன்னார், சவுலை ராஜாவாக்கினது எனக்கு வேதனையா இருக்கிறது. முதல்ல தேவனை வேதனைப்படுத்தாத இருதயம், அப்பனை வேதனைப்படுத்தாத இருதயம் இருந்தது. ஆனா இப்போ 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு வேதனையா இருக்கு. ஐ ரிக்ரெட்டிங். சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, நான் வேதனைப்படுகிறேன்னு சொன்னார்.
அது போல அடுத்து நீங்க கடந்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா தாவீதை பலமுறை கொல்ல பார்க்கிறார். அதனால் ஆண்டவர் சொன்னார், கீழ்ப்படிதல் இல்லையப்பா. 22ஆம் வசனத்தில் சொல்றார், 1 சாமுவேல் 15:22. அப்பொழுது சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடா நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. ശമൂവേൽ പറഞ്ഞത് യഹോവയുടെ കൽപ്പന അനുസരിക്കുന്നത് പോലെ ഹോമയാഗങ്ങളും ഹനനയാഗങ്ങളും യഹോവയ്ക്ക് പ്രസാദമാകുമോ? ഇതാ, അനുസരിക്കുന്നത് യാഗത്തെക്കാളും ശ്രദ്ധിക്കുന്നത് മുട്ടാടുകളുടെ മേധസ്സിനേക്കാളും നല്ലത്. നല്ല കവനിங்க, முதல்ல இருந்ததெல்லாம் இப்ப போகுது. அனுசரணை இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல. தேவன் பரம தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துறார். மாத்திரமில்ல, தன்னுடைய ஜீவனையே காப்பாத்தினார். யாரு? கோலியாத்தை கொன்னு, தாவீது கோலியாத்தை கொன்னு பெலிஸ்தீன் ஜனங்களெல்லாம் அழிச்சு சவுலையும் சவுல் குடும்பத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் காப்பாத்துறாரு. உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 17ஆம் அதிகாரத்தில் 16 தானே, 17 எல்லாம் தெரியும். ஆனா கொஞ்சம் பேர் தாவீதை கொஞ்சம் புகழ்ந்து பாடிட்டாங்க. பெலிஸ்தியர்களை ஜெயிச்சு வரையில பொம்பளைய ஒரு வேலையை பண்ணி விட்டாங்க. பொம்பளைய ஒரு வேலையை பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 18ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. 1 சாமுவேல் 18:7 ஒரு பாட்டு பாடுறாங்க. யுத்தம் பண்ணி ஜெயிச்சு தாவீது சவுல் ராஜாலாம் திரும்பி வரும் பொழுது ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாக பாடினார்கள். ஸ்திரீகள் வாத்திய கோஷத்தோடு கான பிரதிகானமாய் சவுல் 1000 கொண்டு தாவீது 10,000 கொண்டு. இது பிரச்சனை ஆயிருச்சுங்க அவனுக்கு. அன்னையிலிருந்து இந்த சவுல் இந்த வார்த்தை எப்படி இருந்ததா? சவுல் ஏற்றம் கோபிச்சு ஈ வாக்கு அவனு அனிஷ்டமாயி அவர் தாவீதுன்னு 10,000 கொடுத்து எனக்கு 1000 மாத்திரை தன்னூலு ഈ ராஜ்யம் அல்லாது அவன் கிட்டுவான் இன்னுள்ள வேற எந்துள்ளுன்னு அவன் பறஞ்ச. அதுல இருந்து அவனுக்கு என்னன்னா, அவரை காய்மகாரமாய், அடுத்த வசனம் எப்படி இருக்குது? அது அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமான கசப்போட கண்ணுகடி தொடங்கி, என்ன தொடங்கி? கசப்பு. நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் முடிக்கிறேன். இது நிமித்தம் என்னாச்சு தெரியுமா? அப்படியே அழிஞ்சுக்கிட்டே போனார், அப்படியே அழிந்து கொண்டே போனார். கடைசியில தற்கொலை பண்ணி சூசைட், தன்னுடைய பட்டயத்தை வச்சு தன்னை குத்தி செத்து போனார். தாவீதை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். இதுல தான் நிறைய பேர் அழிஞ்சு போயிடுறாங்க. ஊழியத்தில் ஆரம்பத்தில், இல்லைன்னா பிசினஸ்ல ஆரம்பத்தில், ஜோலியில் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறாங்க. கஷ்டப்படும் பொழுது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க. ஜாப்ல ப்ரமோஷன் வந்துகிட்டே இருக்கு, அகங்காரம் வந்துடுது. அப்புறம் பைபிள் படிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல கர்த்தரை வேதனைப்படுத்துறது, ஒரு மாதிரி பல காரியங்களை செய்கிறது, தேவனுக்கு பிரியம் இல்லாததெல்லாம் செய்வாங்க. உங்க வாழ்க்கையிலையும் நல்லா கவனிச்சுக்கோ. தேவன் உயர்த்திக்கிட்டே இருக்கணும்னா நீ எப்பவும் தாழ்மை உள்ள மனகனாகவே இரு. தகப்பனை, பரம தகப்பனையும் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை, உன்னுடைய குடும்பத்தில் பெற்றோர்களையும் புதியோர்களையும் வேதனைப்படுத்தாதவர்களாய் இருக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எந்த சூழ்நிலையில் கர்த்தர் இதை விடுன்னு சொன்னா விட்டுரு, இதை அழின்னு சொன்னா அழிச்சிரு. இந்த பாவம் உனக்கு வேண்டான்னா வேண்டாம், பார்க்காத, இதை பார்க்காதன்னா பார்க்காத, இதை செய்யாதன்னா செய்யாத, குடிக்காதன்னா குடிக்காத, போய்க்காதன்னா போய்க்காத, கெட்ட வார்த்தை பேசாதன்னா பேசாத, டிவியில இதை கேட்காதன்னா கேட்காத. முற்றிலும் விட்டுற வேண்டிய பாவங்களை விடும் பொழுது நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. உயர்த்தப்பட்ட பிற்பாடும் தேவனுக்காக நீ பிரியமாய் ஜீவிக்கணும். தேவனுடைய நாமத்தை தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது, பணம் பதவி பெருகும் பொழுது அநேக தேவனை விட்டு விட்டார்கள், உயர்த்தினவரை விட்டு விட்டார்கள், உயர்த்தின தேவனை விட்டு விட்டார்கள். உயர்த்தப்பட்ட பதவியையும் அந்தஸ்தையும் பிடித்து கொண்டார்கள். கொடுத்த தேவனை விட்டு விட்டார்கள். கொடுக்கப்பட்ட ஆஸ்திகளையும் சம்பத்துகளையும் பதவிகளையும் ஏதோ ஒன்ன பிடித்து கொண்டார்கள்.
கொடுக்கப்பட்டவைகளை விடுவோம், கொடுத்த தேவனை என்னாலும் பிடித்து கொள்ளுவோம். உயர்வுகளை விட்டு விடுவோம், உயர்த்துகிற தேவனை என்னாலும் பிடித்து கொள்ளுவோம். அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை சந்தோஷப்படுத்துவோம், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம், அவருடைய இருதயத்திற்கு பிரியமுள்ளவர்களாய் ஜீவிப்போம். இயேசு வருகிறார். நித்தியமாய் தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.